ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல வந்து அடிக்கடி கேட்ட ஒரு 5 கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். சோ நிறைய சிஸ்டர்ஸ் அடிக்கடி இந்த 5 கேள்வி தான் கேட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த 5 கேள்விகளுக்குமே இந்த வீடியோல வந்து நான் பதில் சொல்றேன். சோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். சோ யாரெல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னு கீழே சொல்லுங்க. சப்போஸ் நீங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரல, நோட்டிபிகேஷன்ல பாக்கல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டன் அமுக்கிட்டு பக்கத்துல அந்த பெல் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் லேட்டா வீடியோ போட்டாலும் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ தம்பிங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால வீடியோ போடல. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு, சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் எப்படியும் வாரம் 3 வீடியோ வந்து கண்டிப்பா நான் போட்டுடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என் ஹஸ்பண்ட் கூட எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை. என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி மோசமான ஆளு, வேற இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காரு. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா, நீங்க வீடு கட்டிட்டீங்களா, இன்னும் கட்டலையா, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க. புது வீடு வந்து பால் காட்சியா, நாங்க எந்த கடையில நகை எடுத்தா எங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும், சீப் ரேட்ல கிடைக்கும், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்கும். மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணீங்களே, உண்டியல பணம் போட்டு வச்சீங்களே, உண்டியல் உடைச்சிட்டீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து அடிக்கடி இப்ப ரெகுலரா வந்து இந்த கேள்வி வந்து கமெண்ட் செக்ஷன்ல வருது. ஸோ அதனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிறைய சிஸ்டர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து விளாகிங் சேனல் மாதிரி அதுல வந்து வேற எந்த வீடியோஸ் உள்ள வெறும் விளாக் மட்டும் வரும். டே டு டே லைஃப்ல எங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்த பத்தின அப்டேட்ஸ், எல்லாத்த பத்தின விளாக்ஸும் அந்த சேனல்ல வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண விட்டு இந்த சேனல்ல நான் வீடியோ நான் போடணும். ஆக்சுவலி பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் 2 சேனல்ல என்னால வீடியோ போட முடியல. ஸோ அதுல வந்து நான் வீடியோஸ் ஒரு 4-5 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 சேனல் வீடியோ போட முடியாதனால இதுல வந்து வீடியோ போடாம இருக்கு. ஆனா நிறைய கண்டென்ட் நான் யோசிச்சு வச்சிருந்தேன், மணி சேவிங் சம்பந்தமாவும் மோட்டிவேஷனல் சம்பந்தமாவும். நான் அந்த சேனல்ல வீடியோ போட்டு இதுல போடாம இருக்கட்டும். நிறைய சிஸ்டர்ஸ் ஏன் நீங்க வீடியோ போடல, வீடியோ போட மாட்டீங்களா, இனிமேல் இந்த சேனல்ல வீடியோ போட மாட்டீங்களா, அந்த சேனல் மட்டும் தான் போட்டீங்களான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ப தம்பிங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தனால என்ன வீடியோ போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வீக்லி 3 அல்லது 4 மணி சேவிங் மோட்டிவேஷனல் வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மோட்டிவேஷனல் இந்த சேனல் வந்து மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் மணி சேவிங் வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஸோ விளாக் இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா கனெக்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய விளாக்ஸ் பார்க்க பிடிக்கிறவங்க, நான் எங்களுடைய லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஒரு விளாகிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், சோனா ஃபேமிலி விளாக்ஸ் சொல்லிட்டு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த சேனலோட லிங்க் நான் தர்றேன். ஸோ அந்த சேனலுக்கு வந்து நீங்க டெய்லி வீடியோஸ், விளாக் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சவங்க நீங்க அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த சேனல்ல கண்டிப்பா வீடியோ வரும். வீக்லி 3 அல்லது 4 வீடியோஸ் போடுவேன். மணி சேவிங் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கணவரே எப்படி கைக்குள் வைத்துக் கொள்வதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ போட்டதுனாலயா என்னன்னு தெரியல. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் என்ன மாதிரி வருதுன்னா, என் ஹஸ்பண்ட் கூட எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை, என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி மோசமான ஆளு, வேற இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காரு, சரியில்லாத ஆளு, நான் எப்படி வந்து சமாளிக்கிறது, என் மாமியார் வந்து இப்படி சரியில்லை, என் மாமனாருக்கு வந்து எனக்கும் இந்த பிரச்சனை, என் நாத்தனாருக்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து நிறைய வருது. ஸோ அந்த வீடியோ போட்டனாலே அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிடுச்சு. கணவரை எப்படி கைக்குள் வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து தம்ப்நெயில் தான் அப்படி இருக்கு. பட் உள்ள பாத்தீங்கன்னா சண்டை வராம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களா நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழேயும் சரி ஜென்ரலா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இப்போ நிறைய வருது. ஸோ நான் ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஸோ இது மணி சேவிங் சம்பந்தமா, கோல் சேவிங் சம்பந்தமா வந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை நான் அடுத்து சொல்றேன். ஸோ இதை வந்து ஜென்ரலா நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதனால நான் அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிட்ட இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய சொல்றீங்க. சோ இதை வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எதனால நான் சொல்றேன், நீங்க சொல்லலாம் பர்சனல், நீங்க வந்து மெயில், நிறைய பேர் பர்சனல் மெயில் பண்ணிருக்கீங்க, மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிருக்கேன், வீடியோலுமே கூட நான் சஜஷன் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓகே தான், நான் அதை இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. ஸோ நான் அதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா யூடியூபர்ஸுமே இதுதான் ஃபேக்ட், இதான் ஃபேக்ட் அதுதான். ஸோ அதனால நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா யூடியூபர்ஸுமே வந்து அவங்க இன்கம்காக தான் வந்து வீடியோ போடுறாங்க. ஸோ அது வந்து உண்மைதான்.
சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, ஸோ நம்மளோட வீடியோஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுக்காகவும் அதுவும் ரீசன் தான். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இன்கம்காக தான். ஸோ அவங்க லைஃப்ல நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க வீட்டுல வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா அந்த மாதிரியான விஷயங்களே வந்து காட்டுவாங்க. பட் எல்லார் வீட்லயுமே பயங்கர பாசிட்டிவா அப்படியே பயங்கரமா அந்த மாதிரி எல்லாம் எல்லார் வீட்லயுமே இருக்காது. எல்லார் வீட்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே மாமியார் கூட பிரச்சனை இருக்கும், எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை இருக்கும். சோ நீங்க வந்து ஹஸ்பண்ட் கூட இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட நான் எனக்கிட்ட சொல்றீங்கன்றதுக்காக நான் சொல்லல. சோ நீங்க சொல்றவங்க நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். சோ அவங்களுக்கு வந்து நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். நான் ஜென்ரலா இந்த விஷயத்த வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அவங்க வந்து இன்கம்காக தான் வீடியோ போடுறாங்க. சோ நீங்க அதுக்கு கீழே கமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு எந்த விதமான, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த விதமான யூஸும் இல்ல. சோ உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்குது, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க ஃபேமிலியும் அதே பிரச்சனை இருக்கு. அவங்க ஃபேமிலியும் இப்ப நான் வீடியோ ஷூட் பண்றேன் அப்படின்னா, ஒரு விளாக் ஷூட் பண்றேன் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் அதுல வந்து போஸ்ட் பண்ண முடியும். நான் வந்து பாசிட்டிவாவே எங்க ஃபேமிலியை காட்டணும், எந்த சண்டையுமே சொல்லக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவா கொண்டு போனா நான் வீடியோல எல்லாமே பாசிட்டிவா தான் காட்டுவேன், நெகட்டிவ் எதுவும் காட்ட மாட்டேன். நான் எடிட் பண்ணும் போதே ஒரு தடவைக்கு 2 தடவை என் வீடியோ திரும்ப 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 போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். சோ அந்த மாதிரி அவங்க வந்து லைஃப்ல எல்லாத்தையும் பாசிட்டிவ் மட்டும் தான் எல்லா யூடியூபர்ஸும் காட்டுவாங்க. சோ அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. சோ அதனால நம்மளும் அது மாதிரி அவங்கள கேட்டு கத்துக்கணும், அவங்கள பார்த்து கத்துக்கணும் அப்படின்னா பெருசா நினைக்க வேணாம். ஏன்னா எல்லா ஃபேமிலியுமே பிரச்சனை இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு பெருசா அதுல உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு பெட்டர் வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே பேசி, உங்க யார் கூட பிரச்சனை, மாமியார் கூட பிரச்சனையோ உங்க ஹஸ்பண்ட் கூட பிரச்சனையோ, நீங்க அவங்க கிட்டே பேசி நீங்க அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் பெட்டர். நீங்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கிட்ட, நான் ஜென்ரலா என்கிட்ட கேட்கறவங்க சொல்ல, ஜென்ரலா எல்லா கமெண்ட் செக்ஷனும் இந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ற ஒரு சில சிஸ்டர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கிட்ட யார்ட்டையும் கேட்டு அதுல என்ன யூஸ் அப்படின்னு தெரியல. சோ உங்க ஃபேமிலியில நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ மாமனார் கிட்டயோ நாத்தனார் கிட்டயோ உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் சொல்றது கரெக்டான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் பாக்குறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஜஸ்ட் நான் இந்த ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ அதுக்காக தான் நான் இந்த மைண்ட்ல இருக்க விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ எல்லார் ஃபேமிலியும் யூடியூபர்ஸா இருக்கவும் எல்லாருடைய ஃபேமிலியும் எல்லா பிரச்சனையும் இருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சோ எல்லார் லைஃப்லயுமே எல்லா பிரச்சனையுமே இருக்கு. சோ அதை வந்து நம்ம ஃபேமிலியோட பேசி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். சோ ஜஸ்ட் இந்த ஒரு அவேர்னஸ், சின்ன அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கமெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒண்ணு பண்ணிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ அதுல மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணீங்களே, உண்டியல பணம் போட்டு வச்சீங்களே, உண்டியல் உடைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நம்மளுக்கு. சோ உண்டியல உடைச்சிட்டீங்களா, எவ்வளவு பணம் வந்துச்சு, என்னன்னு உண்டியல டக்குன்னு உடைங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் நியூ இயர் அன்னைக்கு உண்டியல உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி பண்ணிருந்தேன். 365 நாளும் சேமிக்கிற மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிருந்தேன். சோ அதுக்காக என்ன ஆச்சு, மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. நான் அதுல கூட நிறைய யாரெல்லாம் கரெக்டா 365 நாள் சேமிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட்ஸ் தரேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் நியூ இயர் அன்னைக்கு நான் உண்டியல் உடைச்சிட்டேன். உண்டியல் உடைச்சது வந்து அந்த டைம்ல நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால என்னால போட முடியல. நான் வந்து யாராவது மெயில் பண்றாங்களா, ஒரு சில பேர் மெயில் பண்ணுவாங்க எனக்கு என்ன நடக்குதோ, நான் வீடியோ போட்டாலும் போடாட்டாலும் எனக்கு வந்து மெசேஜ் மெயில் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த சேலஞ்சு சொல்லும் போதே போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி நியூ இயர் அப்போ யாரும் போட்டோஸ் அனுப்புவாங்க, உண்டியல் நான் சேமிச்சேன்கான்னு சொல்லிட்டு உண்டியல் எதுவும் போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, பணம் இவ்வளவு சேர்த்திருக்கேன்கான்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க, வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. நான் எதிர்பார்த்தேன். எதுவுமே எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எதுவுமே எனக்கு வரல, யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்த இதே மைண்ட் செட்டே இல்லை. ஸோ ஓகே எதுவும் பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அந்த மைண்ட் செட்டே சுத்தமா இல்லை. நானும் வீடியோ அந்த டைம்ல போடாம இருந்தனால இல்ல. பட் ஆனா நான் உண்டியல் சேவிங்ஸ் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டேன். நியூ இயர் அன்னைக்கு நாங்க உண்டியல் உடச்சிட்டோம். நியூ இயருக்கு ஒரு 1 வீக் கழிச்சு நாங்க உண்டியல் உடச்சிட்டோம். உண்டியல உடச்சு பணம் எண்ணியாச்சு. ஸோ அதை நான் வீடியோ ஷூட் பண்ணல. நான் திரும்ப அடுத்த உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போட்டு வச்சுட்டேன். இன்னொரு 6 மந்த்ஸ்க்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஒன்று போடலான்னு இருக்கேன். அதை வந்து உண்டியல சேர்த்து வைக்கிற மாதிரி 6 மந்த்ஸ் உண்டியல ரெகுலரா சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் போடலான்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் 6 மந்த்ஸ்க்கான மணி சேவிங் சேலஞ்ச். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நகை எடுக்கிறது, கோல்ட் சீட், அது சம்பந்தமா அடிக்கடி கேட்கிற கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எந்த கடையில நகை எடுக்க, எந்த கடையில நகை எடுத்தா எங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும், சீப் ரேட்ல கிடைக்கும், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்கும், ஏதாவது கடை சஜஸ்ட் பண்ணுங்க, இல்ல கோல்ட் சீட் வந்து எந்த கடையில கோல்ட் சீட் போட்டா வந்து லாபம் அதிகமா கிடைக்கும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுதான் நிறைய நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. இந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ இன்னமும் கூட இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கமெண்ட் பண்ற சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 4 கடையில 4 கடை 5 கடை நினைக்கிறேன் எஸ்டிமேஷன் ஸ்லிப் எழுதி வாங்கி நான் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ 4 கடையிலையும் எஸ்டிமேஷன் 1 கிராம் நகைக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கினா எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் எழுதி வாங்கி நான் எந்த கடையில வந்து எஸ்டிமேஷன் வந்து கம்மியா எழுதி கொடுத்துருக்காங்க, ரேட் வந்து கம்மியா எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது போக நல்ல 4 டாப் கடைகள்ல வந்து கோல்ட் ஷீட் பேம்ப்ளெட் வாங்கி, ஸோ எந்த கடையில வந்து கோல்ட் ஷீட் வந்து ரேட் கம்மியா இருக்கும் அந்த டைம்ல 1 இயர் பேக் நான் எடுத்தது. ஸோ அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். ஸோ இப்போ கூட ப்ரெசென்ட்ல கூட நான் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வீடியோ, நான் கோல்ட் ஷீட் எங்க போட்டா பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 கடை வந்து கம்பேரிசன் பண்ணி கூட நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அதை பாக்குறதுக்கு இப்பயே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆஸ்கடு பாத்தீங்கன்னா, நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா, நீங்க வீடு கட்டிட்டீங்களா, இன்னும் கட்டலையா, உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க, புது வீடு வந்து பால் காட்சியாச்சா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் நிறைய வீடியோல நான் வீடு கட்ட போறோம், இந்த கட்டிடுவோம், கொஞ்ச நாள் கட்டிடுவோம் அப்படின்லாம் நிறைய சொன்னனால நீங்க வந்து அதை எதிர்பார்த்து நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க. அது வந்து கரெக்ட் தான். பட் ஆனா நம்ம இப்ப இருக்கிறது வந்து வாடகை வீடு தான். ஸோ நான் வீடு மாத்தி வந்தப்போ பால் காய்ச்சல் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வாடகை வீடு தான். நம்ம வீடு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா விஷயத்தையுமே நான் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட். ஸோ எனக்கும் விஸ்வாங்கப்பாக்கும் கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து நம்ம லோன் வாங்கி கடை வாங்கி நல்ல கிராண்டா நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சிம்பிளா கட்டினாலும் பரவாயில்ல, சின்ன சிங்கிள் பெட்ரூம் மட்டும் வச்சுட்டு சிம்பிளா கட்டினாலும் பரவாயில்ல, நம்ம லேண்ட் பாத்தீங்கன்னா 1500-600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட. ஸோ அதை பாதியில மட்டும் 600 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் கட்டினா கூட போதும், நம்ம கடன் வாங்காம கட்டணும் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ இதுல வந்து 2 பேருக்குள்ள என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள இந்த மாதிரி நான் லைவ் பார்த்த சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். லைவ்ல கூட நான் ஒரு லைவ்ல இதை வந்து சொல்லியிருந்தேன், லைட்டா இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ ஓகே, என்ன பண்ணலாம், நானும் ஓகே, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு தடவை தான் நம்ம வீடு கட்டுறோம், நல்ல கிராண்டா கட்டிடணும் அவர் ஆசைப்படுறாரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான். கடன் வாங்கியாவது எப்படியாவது நல்லா நம்ம வந்து கிராண்டா கட்டிடணும் அவர் ஆசைப்படுறாரு, அதுவும் கரெக்ட் தான். நான் சொல்றதும் ஒரு வகையில பார்த்தா கடன் இல்லாம இருக்கணும், அதுவும் கரெக்ட் தான். சோ என்னன்றதை நம்ம அடுத்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள முடிவாயிரும் நினைக்கிறேன். சோ 6 மந்த்ஸ்க்குள்ள முடிவானே நான் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் இல்லாம நம்ம இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி, வந்த உடனே எதுக்கு திரும்ப இப்பதான் காலி பண்ணி வந்திருக்கோம் இங்க. சோ வந்த உடனே எதுக்கு டக்குன்னு போக, ஒரு 1 இயராவது இங்க இருந்துட்டு போவோம் அப்படின்றது மைண்ட் செட். ஸோ அதனால என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் அது வந்து அந்த சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் நம்மளோட இன்னொரு அந்த பிளாகிங் சேனல் தான் வரும். ஸோ அந்த பிளாகிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இல்லைன்னா பிளாக்ல இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பிளாகிங் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 4 விளாக்ஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. விளாக் எல்லாம் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இல்லாதவங்க நான் கண்டிப்பா இந்த சேனல்ல வந்து ரெகுலரா மணி சேவிங் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தானே நீங்க உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.